நான் ஃபஸ்ட்டு வந்து சுவிட்சை ஆன் பண்ணிக்கணும். சரிங்களா? இது ஆனு, இது ஆஃப். அடுத்தது இந்த பக்கம் வந்து கீழே இருக்கிறது பெட்ரோல் ஆனு, இது சோக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பெட்ரோல் ஆன் பண்ணிவிட்டு சோக் போட்டுக்கணும். அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சோக் ரிலீஸ் பண்ணி விட்டுருணும். ஓகேங்களா? இது வந்து ஆக்சிலேட்டர் லிவர். ஸ்பீடு கம்மி பண்ணுறது, ஜாஸ்தி பண்ணுறது, அதிகம் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி இதில் வாரத்துக்கு ஒரு தடவை ஏர் ஃபில்டர் கழட்டி க்ளீன் பண்ணி போடணும். ஓகேங்களா? இந்த ஸ்பாஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் தனியாக கழட்டிட்டு க்ளீன் பண்ணி போட்டுடணும். ஸ்பாஞ்ச் எப்படி ஏரில் க்ளீன் பண்ணிக்கலாம்? ஏர் கம்ப்ரஸர் இருந்துச்சுன்னா ஏரில் க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பெட்ரோலில் நினச்சி ஒரு 10 நிமிஷம் காய விட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். பெட்ரோலில் கழுவணும் இல்லைன்னா? ஆமாம். ஓகேங்களா? இந்த ஸ்பாஞ்சு தான் வாரத்துக்கு ஒரு தடவை இதை பண்ணணும். வாரத்துக்கு ஒரு டைம் பண்ணிடணுங்க. ஆமாம். இது ஆயிலெலாம் கிடையாதுங்க? வீடுக்கு வர மாதிரிலாம் ஆயிலெலாம் கிடையாது. இந்த பக்கம் பாருங்க, இது வந்து இன்ஜின் ஆயில், ரெயின் கோல்டு இது. ஓகேங்களா? கழட்டி விட்டுட்டு ஆயில் மாற்றும் போது 30 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஆயில் மாற்றணும். சரிங்களா? 900 ml. இதை கழட்டி விட்டுட்டு மறுபடியும் லாக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆயில் ஊற்றிக்கலாம். 900 ml இந்த வளையர் ஸ்டேஜ் வரைக்கும் இருக்குங்களா? இந்த அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு மாதம் 2 மாதம் நிற்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். யூஸ் இல்லாதப்ப பெட்ரோல் வந்து ஆஃப் பண்ணிடணும். சுவிட்சு ஆஃப் பண்ணாமல் பெட்ரோல் ஆஃப் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஓடும். ட்ரை ஆகி நின்றோம். நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உடனே ஸ்டார்ட் ஆகும். ஆனால் பெட்ரோலோட நிறுத்தக்கூடாது. பெட்ரோலோட நிறுத்தக்கூடாது. பிளேடு வந்து 30 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்க. 30 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பிளேடு 2 பக்கமும் ஷார்ப் இருக்கணும்னா. சரிங்களா? 2 பக்கமும் ஷார்ப் இருக்கும். வேணும்னா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அந்த பிளேடை. போல்ட் வருதுங்களா? அதை கழட்டிட்டு நம்ம பிளேடை திருப்பி போட்டுட்டு அதை ஓட்டலாம். அதுக்கு மறுபடியும் 30 மணி நேரம் கழிச்சு இது பண்ணும்போது நம்ம ஷார்ப் பண்ணி போட்டுக்க வேண்டியது. ஆமாம். அவ்வளோதான் இதில் மெயின்டெனன்ஸ். அவ்வளோதான்.